கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சூப்பரான இருக்குது. எங்கெங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயத்த முதல்ல பார்ப்போம். தொழில் ரீதியான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது வண்டி, வாகனம் முதலீடு செய்யறது, தங்கம் வாங்கிறது, கடன் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிறுக சிறுக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய பணம் வராது, ஆனால் சின்ன சின்னதாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இதோட சேர்த்து வேற என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, தாயின் வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும், தந்தையின் வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும். மிகப்பெரிய ஆதரவாக அதெல்லாம் அமையும். அப்பாவோ அம்மாவோ உதவி செய்வாங்க, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க, ஏகப்பட்ட நன்மைகளை உருவாக்கி தருவாங்க. இங்க சிக்கலுக்குரிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் கணவன் தான். நேரம் சரியில்லை. ஒன்று கணவனோட சேர்ந்து வாழ முடியாது, அப்படி இல்லைன்னா கணவர் உங்க கூட இருக்க முடியாம தொழில் ரீதியாகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவர் உங்களை விட்டு விலகுவதற்கோ இல்லை வெளியூரில் போய் இருப்பதற்கோ வாய்ப்பு வந்துடும். பேச்சில் கவனம் இருக்கணும். தப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க பார்க்கணும். பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்குது. சனியே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குரிய எல்லா வார்த்தைகளையும் வெளியே கொட்டி பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அது நாம் சரி பண்ணணும்னு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. 7ஆம் இடத்துல கேது. குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை. சில நேரம் பார்ட்னர் யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி விடும். ஏதோ நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரின்னு ஏற்றுட்டு போவாங்க. நம்ம மேலே அன்பு இல்லாதவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொடுத்துருவாங்க. லக்னத்திலே இருக்கக்கூடிய ராகு மனசை அமைதியாக இருக்க விடாது. எப்போ பார்த்தாலும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு தீவிரமான சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு நிலையான எண்ணங்கள் இருக்காது. அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இப்படி ஏதோ ஒன்று ஓடும். இந்த குரு பெயர்ச்சி என்ன செஞ்சு இதெல்லாத்தையும் சரி பண்ணுமா அப்படின்னா ஆமாம், சரி பண்ணும். கணவருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவு சிக்கல்கள், திருமணம் அமையாமல் இருக்கிறது, திருமணம் தாமதமாகி போய்கிட்டே இருக்கிறது, இப்படிங்கிற இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். திருமணம் இப்போதைக்கு நடக்குமானா உண்மையில் இந்த ஒரு வருஷத்துக்கு திருமணம் நடக்காது. 2027க்கு தான் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு காத்துட்ருங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் கொடுக்குது அப்படின்னா அது திருமணத்தை கொடுத்துட்டு அது உங்கள் வாழ்க்கையவே கெடுக்கும். ஏண்டா திருமணம் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாகவோ காலமாகவோ மாறிவிடும். இல்லை அந்த நபரே அப்படி மாறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தில் ஒரு உறவு உள்ளே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்காது. அப்படியே இருந்தாலும் பிரித்து வைக்கும். பண விஷயத்தில் பெரிய அளவில் தொல்லை பண்ணாது. எப்படி பார்த்தாலும் அந்த பண வரவை சிறுக சிறுகவாது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வர்ற பணத்தை உங்கள் கையில் வச்சுக்க விடாது. யாராவது ஒருத்தர் வாங்கிடுவாங்க, இல்லை யாராவதுக்கு நீங்களே கொடுத்துருவீங்க. கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைப்பீங்க. இப்படி ஏதோ ஒன்று மொத்தத்தில் காசு கையில் தங்காது. அதே சமயம் காசு வந்துக்கிட்டே இருக்கும், சிறுக சிறுகவாது வரும். கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்கலாம், கேட்ட உடனே கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன், வீடு வாங்குறதுக்கு கடன், இல்லை சும்மா செலவுக்கு வேணும்னாலும் கூட கடன் கிடைச்சிரும். ஆனால் மறுபடியும் கடனை நீங்கள் தான் அடைப்பீங்க. அதில் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வம்பு வழக்கு கடன் எதிரி இது போன்ற விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாரு. பெரும்பாலும் வரக்கூடிய நோய் எல்லாம் உங்களுக்கு நீர் சார்ந்த நோய்களாக சுவாச கோளாறு, சளி பிடிக்கிறது, உடம்புல எங்கேயாவது நீர் கோத்துக்கிறது, முட்டி வலி வர்றது, கால் வலி வர்றது, கணுக்கால் கால் வலி வர்றது, இல்லைன்னா கால் வீங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண் ஒரு முறை செக் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் கண் பார்வை செக் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மேலே சொன்ன எல்லா நோயுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அதுக்கு வைத்தியம் தேவைப்படும். அந்த வைத்தியத்தை நீங்கள் போய் பார்த்து சரியான டாக்டரை பார்த்தீங்கன்னாலே போதும். முக்கால்வாசி பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தீர்ந்துடும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்ற மாதிரினா வாங்கிக்கலாம். நீங்கள் கடன் வாங்கியே தீரணுங்கிறது இப்போது காலத்தின் கட்டாயம். அந்த கடனை எதுக்காக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் அந்த கடனை உருவாக்கிக்கிங்க. ஒன்று தங்கம் வாங்கிக்கிங்க, இல்லை வீடு வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மனை வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வாங்கி நீங்கள் உங்களுடைய கடன் உருவாகக்கூடிய விஷயத்தை தடுக்காமலும் அதே சமயம் அந்த கடன் ஒரு நல்ல கடனாக மாறி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகும். தாய் தந்தையருடைய உடலில் உடல் நலத்தில் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோடு சேர்த்து எந்தெந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டைலரிங் தொழில் நல்லா இருக்கும், ஜோதிடம் தொழில் நல்லா இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், மாந்திரீகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுக்குறவங்க, அதுவும் சில மறைமுக கல்வி அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வருவாங்க. இந்த வருஷம் ஒரு விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க, சட்டத்தில் இருக்கிறவங்க, சட்டத்தில் நீதிபதியாக இருக்கிறவங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளில் போய் பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். எல்லா பிரச்சனையிலையும் அவங்க ஸ்திரம்பட கையாண்டு தன்னுடைய பேரையும் புகழும் நிலைநாட்டிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகும். விமானத்துறை கொஞ்சம் முடக்கமாக தான் போகும், கொஞ்சம் லேட்டாகும். இது சரியாகி எல்லாம் நடக்கிறதுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே விமானத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்லதொரு அற்புதமான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ மாறும். விண்வெளித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். விண்வெளித்துறை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறவங்க, ராக்கெட் தயாரிக்கிறவங்க, அதில் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில லேக் இருந்து தான் வரும். பெரும்பாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்சனலான குடும்பம் சார்ந்து காதல் சார்ந்த விஷயங்களில் தான் எல்லா பிரச்சனையும் வரும். காதலில் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் அனாவசியமான சிக்கலுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. தேவையில்லாத பேச்சு பேசி அந்த காதலை உடச்சி விட்டுறாதீங்க. அப்புறம் உளவுத்துறை, மனவியல், அதாவது சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லக்கூடிய மனவியல் துறை, அப்புறம் பாதுகாப்புத்துறை, தீயணைப்புத்துறை, போலீஸு, சிறைச்சாலை, இதை ஒட்டி இருக்கிறவக்கூடிய எல்லாருடைய
தொழிலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடியவங்களே வந்து கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. யார் நமக்கு வந்து வேலையை வந்து ஈஸி பண்ணி கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களுக்காக உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இருக்கிற இடம் விட்டு வேறு இடத்துக்கு மாறி போகக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து ஆர்டர் சேரும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா ப்ரைவேட்டில் இருக்கிறீங்களான்றது விஷயம் இல்லை. உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சீக்ரெட் ஆர்டர் ஒன்று வரும். அதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதை செஞ்சு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கும். அதே நேரத்தில் சட்ட சிக்கலும் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் சைலண்ட்டாக ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் இருந்துக்கும் போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் குறைச்சிக்கலாம். சுரங்கப்பாதை தயாரிக்கிறது, வெடிகுண்டு தயாரிக்கிறது, வெடி மருந்து தயாரிக்கிறது, அப்புறம் கல் குவாரி வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். பணத்துக்கு எந்த சிக்கலும் வராது. மறுபடியும் சொல்கிறேன், பணத்துக்கு எந்த சிக்கலும் வராது. ஒன்று குடும்ப அளவில் பிரச்சனை வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல் வரும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டிய, உங்கள் கையில் காசு தங்காது எவ்வளோ காசு வந்தாலும். அப்போ காசு போக போகுது அப்படின்னா ஒரு பெரிய தொழிலில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான தொழில் செய்கிறவங்க கையில் காசு தங்காது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்கன்னா மறுபடியும் வேறு யாருக்காவது கொடுப்பீங்க, லஞ்சம் கொடுப்பீங்க, ஏதாவது பிரச்சனையை சரி கட்டுறதுக்கு கொடுப்பீங்க. இப்படியே போய் கடைசியில் ஏன் இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருங்க, நேர்மையாக இருக்க பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பின்னாடி போக போக உங்களுடைய மன அமைதியவே கெடுத்து உங்களை ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நியாயமான நேர்மையான உஷாராக இருந்து தொழில் செஞ்சுக்க பாருங்கள். உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, வெளிநாடு ஓகே சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, இதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், பலி தெய்வங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போய் பார்த்துக்குங்க. ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. குண்டம் மிதிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஊரில் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தீ மிதி, பூ மிதி அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா அந்த அக்னி சட்டி தூக்கிறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். நேரடியாக நீங்கள் அதில் கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பரிகாரமாக அமையும். இல்லை ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு கூழ் ஊற்றுறது, இல்லைன்னா அம்மனுக்கு ஏதாவது வந்து வேல் அடித்து கொடுங்க. அங்கே அம்மன் கோயில் ஏதாவது தேவைப்பட்டால் இரும்பில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த கோயிலுக்கு கேட்டு செய்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மக நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் இதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் விலகி உங்களுக்கு ஓரளவுக்கான ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் ஈஸியாக போகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.